ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம எஸ்பிஓவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு அந்த 3 விஷயத்தையும் நோட்டீஸ் போர்டில் பாயிண்ட் வைஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரீஃபண்ட் அப்ளை பண்ண பர்சனுக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க டோட்டலாக 3500 பீப்புள் கிட்ட இருந்துக்கிங்க. அதில் கரெக்டான ஃபார்மேட்டில் மெயில் பண்ணவங்க 2000 கிட்ட உங்கள் ப்ரூஃபை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2000 மெம்பர்ஸும் எந்த பேசிஸில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடியில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. வேறு மெயில் ஐடிலேருந்து நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டான ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டாஃப் ஐடி தப்பாக இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மெயில் ஐடி கூட மெர்ஜ் ஆகலை அப்படின்னா அந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ணதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் சப்மிட் பண்ணிக்கலான்னு செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேன் கார்டு கரெக்டான பேன் கார்டோட நம்பர் தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 எலிஜிபிலிட்டியும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ சண்டேயே நமக்கு ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, பட் இன்னும் வரலன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ நேற்றுக்கு முடிஞ்சிருச்சு. பட் ஏன் இன்னும் வரல அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகுறோம் அப்படின்னா, ஸோ சைன் போட்டு ஸோ நீங்கள் இதுலேருந்து ரிலீவ் ஆகுறீங்க, ஸோ இது இந்த கம்பெனிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் நீங்கள் சைன் போட்டால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட்டாக தர முடியாது, போனஸ் அமௌண்ட்டாக தான் தர முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரீஃபண்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு சர்வீஸை எடுக்கிறீங்க அப்படின்னா அது 1 or 2 மந்த்ஸ்லேயே நீங்கள் ரீஃபண்ட் வாங்கினாத அது ரீஃபண்ட் கணக்கில் வரும். ஸோ 10 மந்த்ஸ் கழிச்சோ இல்லை 20 மந்த்ஸ் கழிச்சோ வாங்குறது ரீஃபண்ட் கிடையாது, அது போனஸ் அமௌண்ட்டில் தர்றதுனால. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரீஃபண்ட் தரோங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஒரு லெட்டர் எல்லாருக்கும் மெயில் பண்ண போகிறாங்க. யாருக்கெல்லாம் கரெக்டான ப்ரூஃப் ஓடி ரீஃபண்ட் அப்ளை பண்ணி எலிஜிபிள் ஆகிருக்கோ அவங்க எல்லாருக்கும் இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கீழே உங்களோட சைனை போட்டு திருப்பி அப்லோட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ திருப்பி அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அது ஒன்று அந்த எஸ்பிஓ டிவிஎம்மோ இல்லை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட், ஸோ ஏதோ ஒரு மெயில் சொல்லுவாங்க, அந்த கம்பெனி மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். இல்லாட்டி நம்ம எஸ்பிஓ அஃபிஷியல் சைட்லேயே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னையிலேருந்து உங்களுக்கு மெயில் வர்றதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எப்போ சைன் பண்ணி கொடுக்கீங்களோ அதுலேருந்து 4 to 5 டேஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது ரீஃபண்ட்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் ரிக்வஸ்ட். ஸோ நிறைய பேர் பாஸ்வேர்ட் மிஸ் ஆகிடுச்சு, அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு என்னால் அமௌண்ட் சேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லி கமாண்டருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ எந்தெந்த கமாண்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த கமாண்டர்ஸே உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் அனுப்பியிருப்பாங்க. அதுபடி நீங்கள் மெயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரீசெட் பாஸ்வேர்ட் லிங்க்கையும் உங்களுக்கு மெயில் பண்ணவோ இல்லை அதுக்கான ரிப்ளை மெயில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணி டுடே டாஸ்க் வேலட்லேருந்து உங்கள் அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் மெயில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மெயில் பண்ணால் மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் யாரெல்லாம் இன்னும் அந்த பாஸ்வேர்ட் ரீசெட்க்கு கமாண்டர்ஸ் அனுப்பின ஃபார்மேட் படி நீங்கள் மெயில் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரம் மெயில் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் ஐடியில் உள்ள அமௌண்ட்டை அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். இல்லாட்டி உங்கள் அமௌண்ட் 0 ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் எஸ்பிஐ நினச்சாலுமே அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கமாண்டர் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, ஸோ அதை செக் பண்ணி அந்த ஃபார்மேட் படி மெயில் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டுமாரோ 1 கவர்மெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த 3 லட்சம் பேர்லேருந்து நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும் சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 3 லட்சம் மெம்பர்லேருந்து ஒரு 15 மெம்பர்ஸை கூப்பிட்ருக்காங்க. ஸோ அது யாருங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த 15 மெம்பர்ஸ்க்கு இன்றைக்கி வெரிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ எஸ்பிஓவில் நடக்கிற அப்டேட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம
பாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதே போல் உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வேறு ஒரு எஸ்பிஓ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.